Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 6 example number 6.3 பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 mark sum. By vector method prove that cos alpha plus beta is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. First to start with நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். ஒரு x axis y axis எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்துட்டு OA அப்படின்னு ஒரு யூனிட் வெக்டார், அதோடது A கேப் எடுத்துக்கோங்க. இந்த OA அப்படின்றத வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஆல்ஃபா அப்படின்ற ஆங்கிளை மேக் பண்ணுது. ஸோ இது மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா. இன்னொரு யூனிட் வெக்டார் OB, இது ஸ்மால் பி கேப்னு எடுத்துக்கோங்க பிகாஸ் யூனிட் வெக்டார் அப்படின்றனால. இது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பீட்டான்னு எடுத்துக்கோங்க. அப்போது AOB இது மொத்தமாக மேக் பண்ணுற ஆங்கிள் என்ன ஆகிடும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ஆகிடும். இப்போது இந்த ஏலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அது எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட்டை எல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே போல் பியிலேருந்து ஒரு பெர்பண்டிகுலர் ட்ராப் பண்ணிவிட்டு அது எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட்டை எம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த OAL ட்ரையாங்கிளை நான் இங்கே தனியாக அப்படியே எடுத்து காப்பி பண்ணியிருக்கேன். அது மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா. ஆல்ஃபாக்கு எதிரில் வர சைடு ஆப்போசிட் சைடு, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் வர்றது ஹைப்போட்டென்யூஸ், ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிறது எட்ஜசன்ட் சைடு. இப்போது இது மட்டும் ஏ கேப்புன்னு நம்மளுக்கு தெரியும் ட்ராயிங்லேருந்து, அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போது இந்த ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறேன், காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். அதனால் மேக்னிடியூட் ஆஃப் LA வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் OA வெக்டார். இப்போது இந்த LAவை அப்படியே வச்சுக்கிட்டேன்னா இந்த OA இப்படி போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். OAன்றது என்னது? ஏ கேப்ன்றது என்னது? 1. அதனால் 1, ஏன்னா அது யூனிட் வெக்டார், 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஸோ LA வெக்டார் வந்து என்ன ஆயிடுச்சு? தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் LA வெக்டார் வந்து சைன் ஆல்ஃபா ஆயிடுச்சு. அப்போ வெறும் LA வெக்டார் வேணும்னா என்ன பண்ணணும்? டைரெக்ஷனை போய் பார்க்கணும் நம்ம. இப்போது இந்த LAவோட டைரெக்ஷன் எங்கே இருக்குது? வையோட நெகட்டிவ் சைடாக இருக்குது. அதனால் அது மைனஸ் ஜே கேப். ஸோ சைன் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஜே கேப். இப்போது இதே ட்ரையாங்கிளுக்கு காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு adjacent by hypotenuse. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் OL பை மேக்னிடியூட் ஆஃப் OA. இப்போ OL எங்கே இருக்கோ OA இந்த பக்கமாக வந்து மல்டிப்ளை ஆகிடும். மேக்னிடியூட் ஆஃப் OA எவ்வளோ? 1, ஏன்னா அது யூனிட் வெக்டார் அப்படின்றனால. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் OL வந்து காஸ் ஆல்ஃபா ஆகிடுது. அப்போது OL வெக்டார் என்ன ஆகும்? அதோட இதை போய் பார்க்கணும், யூனிட் வெக்டாரை போய் பார்க்கணும். ஸோ OL வெக்டார், OL உங்களுக்கு எப்படி இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் சைடில் இருக்குது, கரெக்டாக? அதனால் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ கேப். இப்போது நாம் இந்த OA வெக்டாரை எப்படி எழுதலாம்? OL வெக்டார் ப்ளஸ் LA வெக்டார் எழுதலாமா? ஃப்ரம் த டயக்ராம் OA வெக்டாரை எப்படி எழுதலாம்? OL வெக்டார் ப்ளஸ் LA வெக்டார். இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது OA வெக்டார் பதிலாக A கேப், தட் இஸ் OLக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா ஐ கேப், LAக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா மைனஸ் ஜே கேப். அப்போ இங்கே நடுவில் மைனஸ் வந்துடுது. இப்போ ஏ கேப்போட ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பி கேப்போட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நான் OBM ட்ரையாங்கிளை அப்படியே ஆஸ் பர் டயக்ராம் நான் காப்பி பண்ணியிருக்கேன். இது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு ஆப்போசிட் சைடு, 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ், ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து எட்ஜசன்ட் சைடு. இப்போது இதுக்கு வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு சைன் பீட்டா நான் எடுக்க போகிறேன். சைன் பீட்டா என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ MB மேக்னிடியூட் ஆஃப் MB பை மேக்னிடியூட் ஆஃப் OB. இப்போது இது இந்த பக்கமாக வந்துடுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். மேக்னிடியூட் ஆஃப் OB என்னது? 1, பிகாஸ் அது யூனிட் வெக்டர். அப்போது மேக்னிடியூட் ஆஃப் MB வந்து சைன் B அப்படின்னா அப்போது MB வெக்டர் என்ன ஆகிடும்? MB அன்றது எங்கே இருக்குது? இங்கே, தட் இஸ் y ஆக்சிஸோட பாசிட்டிவில் இருக்குது. அதனால் சைன் B ஜே கேப்.
அடுத்தது நான் காஸ் பீட்டா எடுக்க போகிறேன். காஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலா? adjacent by hypotenuse. ஸோ ஓஎம் மேக்னிடியூட் டிவைடட் பை ஓபி மேக்னிடியூட். இப்போ ஓபி மேக்னிடியூட் அந்த பக்கமாக போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஓஎம் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து எவ்வளோ? 1, பிகாஸ் அது யூனிட் வெக்டார் காஸ் பீட்டா. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஓஎம் வந்து காஸ் பீட்டா அப்படின்னா ஓஎம் வெக்டார் என்ன ஆகிடும்? காஸ் பி ஐ கேப் ஆகிடும். இப்போது ஓபியை எப்படி எழுதலாம்? நம்ம ஓஎம் ப்ளஸ் எம்பின்னு எழுதலாம். ஓபிக்கு பதிலாக பி கேப் இஸ் ஈக்குவல் டு ஓஎம்முக்கு பதிலாக நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் எம்பிக்கு பதிலாக சைன் பீட்டா ஜே கேப். இப்போது நம்ம ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏ கேப் டாட் பி கேப் பண்ண போகிறேன். இப்போது ஏ கேப் டாட் பி கேப்னா என்ன ஆகிடும்? அதாவது ஏ டாட் பி டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா என்னது? மாட் ஏ மாட் பி காஸ் தீட்டா. ஏ டாட் பியோட ஃபார்முலா என்னது? மாட் ஏ மாட் பி காஸ் தீட்டா. இப்போது மாட் ஏ மாட் பி, இப்போது ஏவும் பியும் மேக் பண்ணுற ஆங்கிள் என்னன்னு எடுத்திருக்கோம் ட்ராயிங்கில்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்திருக்கோம். அதனால தான் இங்கே காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வருது. ஏ கேப்போட வேல்யூ 1, பி கேப்போட வேல்யூ 1. ஸோ இது என்ன ஆகிடும்? ஏ கேப் டாட் பி கேப் வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபார்முலா மெத்தடில் போட்டிருக்கோம். இன்னொரு மெத்தட்லேயும் போடுவோம் இல்லையா? எப்படி? ஏ டாட் பி என்ன பண்ணுவோம்? ஏக்கு பதிலாக ஏவோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா ஐ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜே டாட் பி கேப் பதிலாக காஸ் பீட்டா ஐ ப்ளஸ் சைன் பீட்டா ஜே. இது எப்படி நம்ம டாட் பண்ணுவோம்? ஐ கூட ஐயை டாட் பண்ணுவோம். தட் இஸ் அந்த கோஎஃபிஷியன்ஸை காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டான்னு மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வந்துடும். ஜே கேப்பையும் டாட் பண்ணணும். அப்போ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃப்ரம் 1 and 2 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு கிடச்சிருது. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ ஃபுல் சம்மை மறுபடியும் காமிச்சிடுறேன். ட்ராயிங் காமிக்கிறேன். ட்ராயிங் பார்த்துக்கோங்க. இப்போது இது ஒரே ஒரு சம்மு. இந்த ஒரு சம்மு படிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் நல்லா கான்செப்ட் வைஸாக நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரியே இன்னும் 3 சம் இருக்குது. அதாவது 1 காஸ் இருக்குது, இன்னும் 2 சைன் இருக்குது. பொறுமையாக படிச்சிங்கன்னா ஈஸியாக 5 மார்க்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2-3 வாட்டி இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னாலே கன்ஃபார்மாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் சம். இதை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.